வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கான இப்போ சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதில் வந்து ஜிகே ஜென்ரல் நாலேஜுக்கான சிலபஸ் வந்து எந்தளவு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து போன டைமுக்கு இந்த டைம் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்ட் 10 இயர்ஸில் கம்பேர் பண்ணி இப்போ எந்த அளவு இப்போ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா, 2015 இப்போ 2023 இப்போ வர ஸ்டில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வர பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்தளவு அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே சேர்த்து 10 வினாக்கள் முதல் 14 வினாக்கள் வரை அதிகபட்சம் இடம்பெறும். ஓகேங்களா, 10 to 13, 14 கொஸ்டின் வரை இடம்பெறும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 5 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேருமே இன்க்ளூட் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். அதாவது சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வாக கேட்கலாம். அப்போ 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து படிக்கலாம். அப்புறம் புக்கு ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு பாக்ஸ் இம்பார்ட்டண்டான பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தகவல் பேழை, தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், அதுவும் அண்டு குறிப்பாக பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒன் வேர்டு அதை பார்த்தாலே போதும். வேறு எதுவும் பார்க்கவே தேவையில்லை. இந்த டைம் இனிமேல் குரூப் 4 குரூப் 2க்கு படிக்கிறவங்க இனிமேல் சயின்ஸை பொறுத்தவரை இப்படி பார்த்தாலே போதுமானது தான். அப்போ ஜிகேல அடுத்த நெக்ஸ்ட் 70 மார்க்குமே பார்த்தீங்கன்னா சோசியல் தாங்க. அதை ஃபஸ்ட்டு ஜியாகிரபி பார்த்துக்கிட்டோம்னா புவியியலில் இப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வரை கேட்பாங்க. அவ்வளோதான் மேக்ஸிமம் அவ்வளோதான் கேட்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இப்போ ஒரு 4 கொஸ்டின் வந்து சொல்கிறேன். ஒரு 4 கொஸ்டின் வந்து ஜியாகிரபியில் கேட்டு ஒரு கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்கலாம் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இதுக்குமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கம்மி பண்ணிட்டாங்க. சயின்ஸும் கம்மி பண்ணிட்டாங்க, ஜியாகிரபியுமே கம்மி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஜியாகிரபி படிக்க போகிறவங்க 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபிக்கு ஃபோக்கஸ் அப்படின்றத அங்கே அந்த ஸ்டாண்டர்ட் கொடுங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா, அடுத்து வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் இதில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்குறோம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மட்டுமே 8 கொஸ்டின்ஸு, ஐஎன்எம்லேருந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ், மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 கொஸ்டின்ஸ் வரை வரும். 15 கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதையுமே கம்மி பண்ணி 10 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சேர்த்து 10 கொஸ்டின் தான் இப்போ கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்ட் அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதுவரை பார்த்துட்டோம். இனிமேல் பார்க்க போகிறோம்னா அப்போ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும். எப்போ யூனிட் 4 to யூனிட் 6 வரை நம்ம இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ஃபோக்கஸ் அதிபயங்கரமாக கொடுக்கணும். இப்போ அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து பார்த்த யூனிட் 1, 2, 3 எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை. அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பழைய ஓல்டு சிலபஸுக்கும் இப்போ நியூ சிலபஸுக்கும் சேம் சேஞ்சஸ் கூட கிடையாது. அப்படியே எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்க்குறது நீங்கள் யூனிட் 4 பார்க்குறீங்க பாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே டாபிக் அண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. 15 கொஸ்டின் கேட்போம் இப்போ சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் நடப்பு நிகழ்வுன்னு சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் இதுக்கு முன்னால் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் வரை தான் கேட்பாங்க. பாலிட்டி அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஆனால் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு 3 கொஸ்டின் அடிஷனலாக சேர்த்துக்கிட்டு ஒரு 15 கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ்மே இதில் வருது. இது 1 or 2 கரண்ட் அஃபேர்ஸ் இதுலேயுமே கேட்கலாம் பாலிட்டிலையுமே. அடுத்ததாக யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டையுமே இப்போ சேர்த்துட்டாங்க. யூனிட் 5ஆக கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் வரை கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு 7 கொஸ்டின் கேட்பாங்க அதிகபட்சம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளோதான், 10-11 கேட்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் வரை கேட்பாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற கொடுக்குறது ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா, அப்போ 1 to 10th 11th 12th போய் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதை என்னன்றதை நான் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் என்ன தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் சொல்லிட்டு சம் டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஒரு 4-5 டாபிக்ஸ் இருக்குது 11th 12th. அதை பற்றி நான் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ எக்கனாமிக்ஸ் அதிக இம்பார்ட்டன்ட் வந்து இந்த நியூ சிலபஸை பொறுத்தவரை நம்ம கொடுக்குறோம். 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 5 மாதிரி தான் யூனிட் 6க்கும் சேம் இம்பார்ட்டன்ட், ஹை இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இங்கேயுமே 20 கொஸ்டின்ஸ், அதாவது தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, தமிழ்நாடு தலைவர்களை பற்றி இங்கேயுமே 20 கொஸ்டின்ஸ் வரை கேட்போம் அதிகமாக சொல்லியிருக்காங்க. அப்போ யூனிட் 5, யூனிட் 6 தான் அதிக கொஸ்டின் இருக்கிறதுலே ஜிகே பொறுத்தளவு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு, பண்பாடு, தலைவர்களை பொறுத்தளவு 12-13 கொஸ்டின்ஸ் தான் வரை கேட்டாங்க. அவ்வளோதான் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வரை கேட்போம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ தலைவர்கள், தமிழக வரலாறுல தலைவர்களை பற்றி அதிக கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழக பண்பாடை பற்றியுமே கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க.